ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃப்ரிட்ஜு பார்க்க வந்திருக்கோங்க. ஃப்ரிட்ஜு ஷாப்பிங் வந்திருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு போயிடுச்சு. இந்த ஃப்ரீசர் செக்ஷன் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதனால் சரி ஓகே ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஷாப்பிங்காக வந்திருக்கோம். ஸோ எந்த ஃப்ரிட்ஜு வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மெயினாக இந்த வாட்டி ஃப்ரிட்ஜு வாங்குறப்ப ஃப்ரீசர் செக்ஷன் தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அதாவது கீழே ஃப்ரீசர் செக்ஷன் கீழே இருக்கிற மாதிரி பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கேன். இது நல்லா ஸ்பேசிஸாகவே இருக்குது. இதில் ஃபில்டர் வாட்டரும் பிடிச்சிக்கலாம். ஓகே, தட்ஸ் நைஸ். இது ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வாட்டர் ஃபில்டர் கனெக்ஷன் இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த ஃபில்டர் எவ்ரி 6 மந்த்து கம்பல்சரி மாற்றணும். இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணுறது வெளியே பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஐஸ் அண்டு வாட்டர் வெளியே பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு டோரில் உங்களுக்கு அந்த பால் கேன்லாம் வைக்கிற ஸ்பேஸ் ரொம்ப கம்மி பண்ணியிருப்பாங்க. ஒன் சைடு மட்டும்தான் பெரிய பாக்ஸ் இருக்குது. இன்னொரு சைடு ரொம்ப சின்ன பாக்ஸாக இருக்கும். இது ஒரு இன்கன்வீனியன்ட். எனக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிக்கும். அதனாலேயே எனக்கு இந்த டிசைன் பிடிக்காமல் இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக இந்த தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கறனால ரொம்ப சிறுசாக இருக்கும். இந்த சேம் லைக் ஆஸ் யூஷுவலுங்க பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரீசர் கீழே. சேம் அதே ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. பட் ஒன்லி டிஃப்ரெண்ட் இங்கே வாட்டர் கனெக்ஷன் வெளியே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் தண்ணி ஃபில் பண்ணுறது வெளியே கொடுத்துருக்காங்க. எந்த ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு ஒரே யோசனையாக இருக்குது. ஸோ நான் அன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வாங்கலை. பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு டிசைனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய பழைய ஃப்ரிட்ஜு. எல்லா பொருளும் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. பன்னீரில் அப்படியே பாருங்கள் மாதிரி சாகி மாதிரி ஆகிடுச்சு. தேங்காய் நான் ஃப்ரீசரில் அவ்வளோ திங்ஸ் இல்லை இந்த வாட்டி. இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி, பன்னீர், அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி நிறையாலாம் இல்லை. ஃப்ரிட்ஜ்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் எடுனோ தெரில, கொஞ்சம் கம்மியாக தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதனால் நிறையா ஒன்றும் பொருள் இல்லை. ஸ்டில் நம்ம இது இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, தூக்கி தான் போடணும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜு வர்றதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பழைய ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பொருளெலாம் நம்ம எம்டி பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன். ஃப்ரிட்ஜில் இன்னும் கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா பட்டர்லாம் இன்னும் ரொம்ப அவ்வளோ இதாக போகலை.
பட் ரூம் டெம்பரேச்சர் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி வார்மாக இருக்குது ஃப்ரிட்ஜு. இந்த மோஸ்ட்லி இந்த பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தூக்கி போட்டுடணும். சீஸு, அப்புறம் பால், பட்டர், இதெல்லாம். இது தாங்க நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்கிற ஃப்ரிட்ஜு. இது வந்து எல்ஜி ஃப்ரெஞ்ச் டோர் ஃப்ரிட்ஜு. இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $3199. சேல் ப்ரைஸ் வந்து $1798. அப்புறம் வந்து 10% வந்து டேக்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் ஃபீ எல்லாம் சேர்த்து வந்து $2000 ஆச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் தொடச்சிடலாம், க்ளீனாக தான் இருக்குது, பட் ஸ்டில் வந்து நம்ம ஒரு வைப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட் கிளாத்தில் வைப் பண்ணிகிட்ருக்கேன். வைப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. சேமில் நம்ம ஃப்ரீசர் செக்ஷன் வந்து தனியாக கீழே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நிறைய திங்ஸ் வந்து மேலே வச்சுக்கலாம். மெயினாக வந்து பால் கேன் 2 சைட்லேயும் வச்சுக்கலாம், இந்த டோர்லேயும் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் டோர்லேயும் இதே சைஸ் வந்து நம்மளுக்கு இடம் இருக்குது. அதனால் அந்த பக்கம் வந்து பெரிய ஒரு பால் கேன் வச்சுக்கலாம். இது வந்து சாஃப்ட் ட்ரிங்க்கு. இது வந்து கேன் ஓப்பன் பண்ணாமல் இருந்ததுனால வந்து நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுட்டேன். இதுவும் வினிகர், அப்புறம் என்ன ஜலப்பீனோ, இது மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பழைய ஃப்ரிட்ஜிலேருந்து. மற்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். காய்கறியெல்லாம் வந்து இன்னும் நான் போய் வாங்கலை. இது வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து வெளியவே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக இருந்தப்போ. ஸோ அதில் வந்து எடுத்து கொஞ்சம் இப்போதைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பால் கேன் மட்டும் வந்து சேஃபேயில் போய் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ அது மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்கறி எல்லாம் வெளியே தான் வச்சுருந்தேன். ஸோ அப்படியே தூக்கி கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என்னால் இந்த கவர் பண்ணாமல் வைக்க முடியலைங்க. நான் வந்து அந்த ரீயூசபிள் பேக் வந்து நான் யூஸ் பண்ணிருந்தேன். ஆனால் அதில் காய்கறி வந்து அந்நியாயத்துக்கு வந்து வாடி போயிடுது. அதனால் வந்து சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஜிப்லாக்கில் போட்டு வச்சா நல்லா தாங்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் காய்கறியெல்லாம் இருக்குது. இதை மட்டும் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வீக்கெண்டு தான் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த வீக்கெண்டு வந்து நான் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ வந்து போடுறேன். அவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம ஃப்ரிட்ஜு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.